Taste the Daily. தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி உரையாற்றிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம் அப்போது இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களால் நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பின்னால் தற்போது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல பகுதிகளில் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துடைய பலன் கிடைக்கவில்லை, பல பகுதிக்குள்ள தண்ணீர் போகவில்லை. அதே போல் இது டிசைன் பண்ணும்போதே எக்ஸஸ் வாட்டர் கிராமங்களுக்கு செல்ல மாதிரி பண்ணுச்சு. அதையும் விரைவாக அந்த குடிநீர் போவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டு, அதே போல் கூட்டு குடிநீர் திட்டத்திலையும் அதே போல் யூஜிடியில் செய்யப்பட்ட அந்த பைப் பதிச்ச சாலைகள்லாம் பழுதடைந்திருக்கிறது. இதுக்கு ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதே போல் ஒரு வார காலமாக முக்கியமான பிரச்சனை வெள்ளூர் குப்பை கிடங்கு. அமைச்சருக்கு நல்லா தெரியும், நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. ஒரு வார காலமாக கடுமையான ஒரு துர்நாற்றம். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு இதுவரை அந்த மாதிரி வந்ததில்லை. மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் கூட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் பேசியிருக்கேன். அது உடனடியாக அந்த மருந்தெல்லாம் அடித்து, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே இருக்கக்கூடிய உரம் தயாரிக்கக்கூடிய நிறைய எல்லாம் பண்ணியிருந்தோம். அதையெல்லாம் இப்பொழுது தற்போது செய்யவில்லை என்று தெரிகிறது. அது உடனடியாக செய்யப்பட்டு மருந்தடித்து அந்த துர்நாற்றம் வருவதை உடனடியாக தடுத்து, கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போத்தனூர், அதே போல் நம்முடைய வெள்ளலூர், மதுக்கரை, குனியமுத்தூர், குறிச்சி, செட்டிபாளையம், மாத்துப்பாலம் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் பொதுமக்கள் கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. உடனடியாக அமைச்சர் தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் கேட்டுக்கொள்கிறேன்.